ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால நேரத்திற்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிற இந்த புதிய நாளிலே தேவன் புதிய கிருபையினாலே நம்ம நிரப்பும்படியாய் நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கும் என்ற வார்த்தையின்படி புதிய கிருபையினால எங்களை திருப்தியா எங்களோடு பேசுங்க ராஜா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. எடுத்து வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், அதுல 3ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்புறாரு. சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறான், என்னை நோக்கி கூப்பிடு. முதல்ல பாயிண்ட், என்னை நோக்கி. ஆமா, நீங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது என்ன பண்ணாதீங்க, நிறுத்திடாதீங்க. நான் எவ்வளோ நாள் தான் ஜோபன் டெய்லி இந்த வீடியோ பார்க்குறேன், டெய்லி இந்த யெகோவா சேனலை கேட்டுதான் இருக்கேன், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கிற நிச்சயமாக நடக்கும். நீங்கள் கூப்பிட்றத மட்டும் என்ன பண்ண, நீங்கள் என்னென்ன கூப்பிட்டு பார்ப்பீங்க, என்னமோ செஞ்சு பார்ப்பீங்க. ஆனால் இந்த காலை நேரத்தில் ஒரு நாள் வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற, தேவ சமூகத்தை ஜெபித்து கொண்டிருக்கிற, நீங்கள் நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு ஜெபமும் தரையிலே விழுவதில்லை. நிச்சயமாக அது பலனை உங்களுக்கு கொண்டு வரும். அந்த நோக்கி கூப்பிடுகிற, நீங்கள் யாரை நோக்கி கூப்பிடுறீங்க? மனுஷன் நோக்கி கூப்பிடல, சொந்தக்காரன் நோக்கி கூப்பிடல, உங்களுக்கு தெரிஞ்சவங்க நோக்கி கூப்பிடல. நீங்கள் கூப்பிடுறது யாருங்க? வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் வார்த்தையினாலே படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்டு இருக்கு. அதை நோக்கி கூப்பிட ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, அதை விட்டுறாதீங்க. ரெண்டாவது, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு, உனக்கு என்ன பண்ண, உத்தரவு கொடுப்பேன். உத்தரவு கொடுக்கிற ஆண்டவர் ஏன்னா அவர் மறு உத்தரவு. அப்ப அந்த கூப்பிடுறத விடாம நீங்க தொடர்ந்து செய்யும் பொழுது, ஆண்டரை செபிக்கிறத அதை விடாமல் செய்யும் பொழுது, விடாயத்த ஆத்மாவே ஆண்டவர் தண்ணீரால் நிரப்புகிற ஆண்டவர், உத்தரவு கொடுக்கிற ஆண்டவர். இந்த காலை வேளையிலே நிச்சயமாய் ஒரு உத்தரவு, ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாக கர்த்தர் நிச்சயமாக உத்தரவை கொடுப்பார். அவர் மறு உத்தரவு அருளி செய்கிற தேவன். அது மாத்திரமல்ல, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அப்படின்னு சொல்றது, நீங்க நினைச்சு கூட பார்க்காதபடிக்கு, நீங்க அதை யோசிச்சுக்கிற மாட்டீங்க, அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யும்படி நம்ம கூட இருக்கிற ஆண்டவர், நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் நமக்காக இந்த பூமியில வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக கல்வாரி சிலுவையில சிந்தப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை சகல பாவம் நீக்கி நம்மளை சுத்திகரித்து இந்த காலை வேளையில் நீங்க அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை, ஆமே, ஆண்டவர் சொல்ற அந்த இடத்துல இன்னொரு புதிய பார்த்தீங்கன்னா, என்னை விசுவாசிக்கிறோம் என்னிலும் மேலான காரியங்களை அவன் செய்வான் என்று எழுதப்பட்டிருக்கு. நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க அசாதாரணமான காரியங்களை நீங்க செய்ய, நீங்க ஜெபிக்கும் பொழுது, நீங்க தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, நிச்சயமாக நல்ல ஒரு பலனை ஆண்டவர், நல்ல ஒரு விளைச்சலை இந்த காலை வேலையில உங்க குடும்பத்து, உங்க பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் செய்வார். உங்கள் வேலை ஸ்தலங்களில ஆண்டவர் உங்கள் சரீரத்தை நிச்சயமா என்ன, நீ அறியாது, நீங்க நினைச்சுட எட்டாததுமான, நீ எட்டி கூட பார்க்க முடியாது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கானானை சுதந்திரிப்பதற்கு அவங்க வேகு பார்க்கும் பொழுது, யோசுவா சொல்றாங்க, வேகு பார்க்கும்போது அவங்க வேகு பார்க்கும்பொழுது இங்கே திராட்சை கொலைகளை என்ன பண்ணாங்க, 2 பேர் தூக்கிட்டு வந்தாங்க. 2 பேர் என்ன பண்ணாங்க, அந்த திராட்சை கொலையை 2 நபர் தூக்கிட்டு வந்தாங்க, கம்பு கட்டி என்ன பண்ணாங்க, தொங்க விட்டு. அவ்வளவு பெரிய திராட்சை கொலை. ஆமே சோதனை. நம்ம ஊர்ல பிரச்சனை மாதிரி காய்களவுக்கு என்ன பண்ண அப்படி கொஞ்சமா இருக்கு, அந்த மாதிரி இல்லை. கானான் தேசத்துல பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசத்தை கர்த்தர் நம்மளுக்கு வைத்திருக்கிறா. அவன் நினைச்சு விடவுல 2 பேர் ஒரு திராட்சை கொலையை தூக்குவாங்கன்னா, அப்ப எப்படிப்பட்ட ஒரு விளைச்சலை ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவங்களுக்கு கொடுத்திருப்பார். நிச்சயமாக அப்படி ஒரு விளைச்சலை, ஒரு பலனை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறா. அது நிச்சயமாக உங்களுக்கு வரும். உங்களுக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில் செய்வார். அதனால கூப்பிடுறத மட்டும், ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறத மட்டும் ஒரு நாள் நிறுத்திடாதீங்க. ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. சோறு வரும், நீங்க ஜெபிக்கிறது வரலையேன்னு சொல்லி சோறு வரும். ஆனால் ஆண்டு நிச்சயமாக நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர் உங்களை இந்த கால நேரத்தில் உங்கள் பெயர் சொல்லி அழைக்கிறவர். என் மகனே, என் மகளே, நீ பயப்படாத, நான் உனக்கு நிச்சயமாய் செய்வேன், நான் நிச்சயமா உன்னை விடுவிப்பேன், உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். மேல சொல்லி கொடுத்த கீழே வசனம் பார்த்தீங்கன்னா 33 2வது, இதை செய்கிற கர்த்தர் தாமே திடப்படுத்தும்படிக்கு இதை உருவப்படுத்துகிற கர்த்தராக இருக்கிற யெகோவா என்னும் நாமமுள்ளவர் சொல்லுகிறதா என்னவென்றால், அவர் யெகோவா ஷாலமாக, யெகோவா ரப்பாவாக, யெகோவா ஈராக,
யெகோவா நிசியாக நம்மளுக்கு நிசினா ஜெயக்கொடியானவர், ஜெயத்தை தருகிற ஆண்டவர். யெகோவா சாலமாக சமானத்தை தருகிற ஆண்டவர். சமானமலம் இருக்கிறீங்களா? நிச்சயமா அந்த சமானத்தை கர்த்தர் கொள்வார், நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். நீ எட்டாவதுமான பெரிய காரியங்களை உன் குடும்பத்துக்கு செய்ய போகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வார்த்தை வல்லமையுள்ளது. என்ன பண்ணுவாராம்? பெரிய காரியம் உனக்கு அறிவிப்பே. அந்த அறிவிப்பு, அந்த பதில், அந்த நிச்சயமாக உங்கள் கதவு என்ன பண்ணும்? தட்டுவார் ஆண்டவர். அது ஒருவன் சத்தத்தை தட்டு கதவை திறந்தால் அவனது போஜனம், அவனும் என்னோடு கூட போஜனம் கதவை தட்டுறார். உங்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்குறார். அவனுக்கு வந்திருக்கிற மகளே, நீ பயப்படாத, எந்தெந்த காரியத்துக்கு நான் உன் கூட இருக்கிறேன். எட்டாவதுமான பெரிய காரியங்களை அவனுக்கு செய்ய போகிறேன் என்று சொல்கிற ஆண்டவர். நம் கண்களை மூடி, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ராஜா சொல்லி நீ எந்த அற்புதத்துக்காய் காத்திருக்கிறீங்களோ இந்த கால நேரத்தில் முழு இருதயத்தோடு ஆண்டவர் சமூகத்தை எனக்கு செய்யுங்க எசப்பா. நீ யாராவனா இருக்கலாம், எப்பேற்பட்ட மூலையில நீ தனிப்பட்ட ஒன்று அழுது கொண்டு இருக்கலாம். இந்த காலை நேரத்தில் உங்கள் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர், உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தை நோக்கி வருகிறது. நீங்க பெரிய காரியங்களை பார்க்க போறீங்க. நீ எட்டாவதுமான பெரிய காரியங்களை அவன் வாழ்க்கையில செய்ய போகிறார். தாவீது நினைச்சூட பார்க்கல, அவன் ராஜாவை ஆகணும். ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் ராஜாவாய் மாற்றினார். நிலைமை இப்படி இருக்க போதில்லை, கர்த்தர் நிச்சயமா அவங்களை உயர்த்துவார். உன் நிலைமை இப்படி இருக்க நிச்சயமா மாறும். கர்த்தர் நிச்சயமா வாழ்க்கையில செய்வார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த பிள்ளைகள் யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார் அந்த கால நேரத்துல ஒரு அற்புதத்தை செய்வீராக. மறு உத்தரவு கொடுக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. அவர்கள் நினைச்சு கூட பார்க்காதபடி ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.